38 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் வாபஸ். அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் மற்றும் மாணவர் நலன் கருதி தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிக்கை. வெள்ளி விலை ஒரே நாளில் இருமுறை வீழ்ச்சியடைந்து கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிந்தது. காலையில் 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 320 ரூபாய் நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை. நாளை தாக்கலாகிறது 2026-2027 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட்டை தயாரிக்க துணை புரிந்த மத்திய நிதி அமைச்சர் ஊழியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். திமுகவின் திட்டங்களை காப்பையடித்து தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2011-2016 ஆண்டுகளில் அளித்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக முதல்வர் மாற்றிவிட்டதாக விமர்சனம். லியோனி ஆகிய நான் 50 ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை உருவாக்கினார், மக்களுக்கு அடையாளம் காட்டினார். அது மட்டும் இல்ல, பெருமையோடு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வகுப்பு செயலாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கழக மேடைகள்லையும் பட்டிமன்ற மேடைகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் கொடிகட்டி பறக்கிற நம்மளோட லியோனி அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். லியோனி ஆகிய நான் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் வாழ்த்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மராட்டியத்தின் துணை முதல்வராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பதவியேற்பு. விரைவில் துறைகள் ஒதுக்கீடு என தகவல். தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார் நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பேட்டி. கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை. கூட்டணி தொடர்பு இதுவரை யாராவது பேசியிருக்காங்க உங்களோட நேரடியாக தொலைபேசியில் பேசுனாங்க, பேசிட்டு இருக்கோம், பேசுவோம். எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்து 20 நாட்களில் அறிவிப்பு. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். 2026 தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? என்ன 20 நாள் தானே இருக்கு, அது சொல்லுவேன். 20 நாள் தானே இருக்கு. அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணை. தேர்தல் ஆணையம் தனக்கு தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு. திமுக மகளிர் அணி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காணொலி வாயிலாக ஆலோசனை. திமுக ஆட்சி சாதனைகளை சொல்லி வீடு வீடாக வாக்கு கேட்க வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்டம். ரங்கா ரங்கா என முழக்கமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். தைப்பூச திருவிழா நாளை கொண்டாடப்படும் நிலையில் பழனி முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். திருத்தணி கோயிலிலும் ஏற்பாடுகள் தீவிரம்.
சாத்தனூர் அணை உபரிநீரை பயன்படுத்தும் வகையில் நந்தன் கால்வாய் அமைப்பதற்கான நில எடுப்பு பணிகளுக்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. செஞ்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றம். மதுரையில் நடைபெற்ற கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. பாடலாசிரியர் வைரமுத்து, பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா உள்ளிட்டோரும் வருகை. பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜாவுக்கு பக்கவாதம். சென்னை அப்போலோ மருத்துவமனை அறிக்கை. நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு வைர வேலுடன் வந்து சாமி தரிசனம் தேரோட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள். டிரான்சிஷன் ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்ட நடிகர் அஜித் குமார். வீடியோவை வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டாடும் ரசிகர்கள். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சைக்கிளில் பயணம். தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவை பதிவிட்டு நிகழ்ச்சி. ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணத்தை டெபாசிட் செய்ய சென்ற வியாபாரியை துப்பாக்கியால் சுட்டு 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த நபர்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறை விசாரணை. டெல்லியில் மீண்டும் அதிகரித்த காற்று மாசுபாடு. பொழுது விடிந்தும் இரவு போல் காட்சியளிக்கும் சாலைகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் மலைப்பகுதிகளை சூழ்ந்த பனிக்கட்டிகள். டால் ஏரியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பலூச் மீட்பு படை 12 இடங்களில் தாக்குதல். 10 அரசு துறை அதிகாரிகள் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியிலிருந்து காயம் காரணமாக பேட் கமின்ஸ் நீக்கம். மேத்யூ ஷாட்டும் நீக்கப்பட்ட நிலையில் பென் துவார்சுயிஸ், மேத்யூ ரென்ஷா ஆகியோர் சேர்ப்பு. வரும் 3ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற இருக்கும் விமான கண்காட்சி. சீன விமானப்படை வீரர்கள் ஒத்திகை. 38 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் வாபஸ். அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் மற்றும் மாணவர் நலன் கருதி தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிக்கை. வெள்ளி விலை ஒரே நாளில் இருமுறை வீழ்ச்சியடைந்து கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிந்தது. காலையில் 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 320 ரூபாய் நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை. நாளை தாக்கலாகிறது 2026-2027 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட்டை தயாரிக்க துணை புரிந்த மத்திய நிதி அமைச்சர் ஊழியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2011-2016 ஆண்டுகளில் அளித்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக முதல்வர் மாற்றிவிட்டதாக விமர்சனம். லியோனி ஆகிய நான் 50 ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை உருவாக்கினார், மக்களுக்கு அடையாளம் காட்டினார். அது மட்டும் இல்ல, பெருமையோடு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வகுப்பு செயலாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
கழக மேடைகள்லையும் பட்டிமன்ற மேடைகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் கொடிகட்டி பிறக்கிற நம்மளோட லியோனி அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். லியோனி ஆகிய நான் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் வாழ்த்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மராட்டியத்தின் துணை முதல்வராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பதவியேற்பு. விரைவில் துறைகள் ஒதுக்கீடு என தகவல். தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார் நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பேட்டி. கூட்டணி தொடர்பாக இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. கூட்டணி தொடர்பு இதுவரை யாராவது பேசியிருக்காங்க உங்களோட நேரடியாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ? பேசுகிறாங்க, பேசிகிட்ருக்கோம், பேசுவோம். எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்து 20 நாட்களில் அறிவிப்பு. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். 2026 தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? அது என்ன 20 நாள் தானே இருக்கு, அது சொல்லுவேன். 20 நாள் தானே இருக்கு. அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணை. தேர்தல் ஆணையம் தனக்கு தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு. திமுக மகளிர் அணி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காணொலி வாயிலாக ஆலோசனை. திமுக ஆட்சி சாதனைகளை சொல்லி வீடு வீடாக வாக்கு கேட்க வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்டம். ரங்கா ரங்கா என முழக்கமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். தைப்பூச திருவிழா நாளை கொண்டாடப்படும் நிலையில் பழனி முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். திருத்தணி கோயிலிலும் ஏற்பாடுகள் தீவிரம். சாத்தனூர் அணை உபரி நீரை பயன்படுத்தும் வகையில் நந்தன் கால்வாய் அமைப்பதற்கான நில எடுப்பு பணிகளுக்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. செஞ்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றம். மதுரையில் நடைபெற்ற கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. பாடலாசிரியர் வைரமுத்து, பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா உள்ளிட்டோரும் வருகை. பாஜக மூத்த நிர்வாகி எச். ராஜாவுக்கு பக்கவாதம். சென்னை அப்போலோ மருத்துவமனை அறிக்கை. நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு வைரவேலுடன் வந்து சாமி தரிசனம் தேரோட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள். டிரான்சிஷன் ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்ட நடிகர் அஜித் குமார். வீடியோவை வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டாடும் ரசிகர்கள். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சைக்கிளில் பயணம். தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவை பதிவிட்டு நிகழ்ச்சி. ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணத்தை டெபாசிட் செய்ய சென்ற வியாபாரியை துப்பாக்கியால் சுட்டு 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த நபர்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறை விசாரணை. டெல்லியில் மீண்டும் அதிகரித்த காற்று மாசுபாடு. பொழுது விடிந்தும் இரவு போல் காட்சியளிக்கும் சாலைகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் மலைப்பகுதிகளை சூழ்ந்த பனிக்கட்டிகள். தால் ஏரியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பலூச் மீட்பு படை 12 இடங்களில் தாக்குதல். 10 அரசு துறை அதிகாரிகள் உயிரிழப்பு.
T20 உலகக்கோப்பை தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியிலிருந்து காயம் காரணமாக பேட் கமின்ஸ் நீக்கம். மேத்யூ ஷாட்டும் நீக்கப்பட்ட நிலையில் பென் துவார்சுய்ஸ், மேத்யூ ரென்ஷா ஆகியோர் சேர்ப்பு. வரும் 3ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற இருக்கும் விமான கண்காட்சி. சீன விமானப்படை வீரர்கள் ஒத்திகை.